விஜய் கடைசி பிரச்சாரத்துல நீங்க கரூர்ல இருந்து கோவை வந்ததுக்கு உங்களோட அடிமைன்னு சொல்லி குறிப்பிட்டு ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதாவது நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கேன், சில பேர்த்த பத்தி பதில் சொல்லி என்னோட நேரத்தை வீணடிக்க வேண்டியதில்லை, உங்களோட நேரத்தை வீணடிக்க வேண்டியதில்லை. அரசியல் களத்தில் பொதுவா நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்றேன். கரூர்ல நடந்த கூட்டம் அவங்க கூட்டம், இறந்தது 41 பேர், பாதிக்கப்பட்ட பல பேர் மருத்துவமனையில் இருந்தாங்க. அன்னைக்கெல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க, கூட்டம் நடத்தினவங்க விட்டுட்டு ஓடிட்டாங்க. நான் தான் போய் ஹாஸ்பிட்டலில் நின்னேன், கூட மற்ற கட்சிகளும் வந்தாங்க, நான் வரலன்னு சொல்ல. அங்க லோக்கல்ல நாங்க தான் போய் நின்னோம், போய் நின்று மக்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சோம். அதனால விட்டுட்டு ஓடி போறவங்களை பத்தியோ மக்களை பத்தி சிந்திக்காதவங்களை பத்தியோ நம்ம பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டியது சார். ஒரு நாளைக்கு அந்த 41 பேர் சிபிஐ கேஸ் கொஞ்சம் சாஃப்டா போற மாதிரி தெரியல. தெரியல சார், பாப்போம் எப்படின்ட்டு, எப்படி போகுதுன்னு பாப்போம். என்ன நடந்து பாப்போம் சார், பொறுத்திருந்து பாப்போம், அதனுடைய முடிவு எப்படி வருதுன்னு பாப்போம், எந்த மாதிரி இருக்குன்னு. திமுக ஆட்சி அமைச்சுன்னா விஜய் உங்களோட பி டீம்ங்கறாங்க. யாருக்கு யார் வசதியா வேணாலும் சொல்லிக்கலாம் சார், யாருக்கு யார் வசதியா வேணாலும் சொல்லிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தெளிவா சொல்றேன், இறுதியா சொல்றேன், உறுதியா சொல்றேன், 2வது முறையாக மாண்பு தளபதி அவர்கள் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள். மக்களை விட்டு ஓடிறாங்கன்னு சொன்னாலும் அந்த போஸ்ட் கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறமும் தொடர்ச்சியா மக்கள் அவர் முன்னாடி போயிட்டே இருந்தாங்க. உங்களுக்கு ஒரு 100 பேர் வரலாம், அவருக்கு ஒரு 1000 பேர் வரலாம், அவருக்கு ஒரு 5000 பேர் வரலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருக்கான கூட்டம். ஒரு மாவட்டத்துக்கு போகும்போது ஒரு 10 தொகுதி இருக்குன்னா ஒரு 10,000 பேர் கலந்துக்கிறாங்கன்னா தொகுதிக்கு ஒரு 1000 பேர். ஆனா அந்த தொகுதியில 2 லட்சம் வாக்காளர் இருப்பாங்க. இந்த 1000 பேரோ அந்த 10,000 பேரோ தீர்மானிக்கக்கூடிய சக்திகள் அல்ல. அவங்களோட ஓட்டு இருக்கு இல்லன்னு சொல்லல, பட் அதுவே வெற்றிக்கான ஒரு வாக்குகளா அல்ல நான் பார்த்த வரைக்கும். அதனால எந்த இடங்கள்லயும் வாக்கு எண்ணிக்கை 4ஆம் தேதி முடியட்டும், எவ்வளவு வாக்குகள் வருது, யாராருக்கு எவ்வளவு வருது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். அன்னைக்கு நம்ம பேசுவோம்.